ஏய், என்னம்மா போட்டியில தோத்த உடனே ஜகா வாங்கி ஓட பாக்குறியா? அது நமக்கு நடக்காது. என்ன நீ சொன்ன மாதிரி உதற ஓட்டாம நான் பாடிட்டேன். பின்ன என்ன கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு கணக்கு செட்டில் பண்ணிடலாம்ல? என்னது? அத நான் என்ன சொல்றது? அதான் அன்னைக்கு தப்பையில தங்கப்ப சொன்னானே, அதுதான். ஐயோ, என்ன நொய்யோ? இப்ப நீயா கொடுக்கறியா இல்ல நானே எடுத்துக்கிட்டுமா? எங்க உங்களை பத்தி தெரியாம நான் சவால் விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சரி, மன்னித்தோம். எது எப்படியோ இந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்குண்டான பரிசை நான் வாங்காம விட மாட்டேன். பயப்படாத, அது இப்ப இல்ல, நேரம் வரும்போது. அப்பன போலமா? போ. அடிக்கிறான்ல, தைரியமா போ. அவன் அடிச்சானா நான் பாத்துக்கிறேன். ஏய் சிப்பி, இந்த அடிக்கிற வழியெல்லாம் வச்சுக்கிறாத. இனிமே அடிச்சீங்கன்னா நடக்கிறது வேற. என்ன கை நின்றுச்சு? இந்த கை போறானே, இந்த கையில என்ன இந்த கை நின்றுச்சு? இதான் நடந்தானா? மாட்டிக்கிச்சா? பாத்தீங்களா? ஒரு நல்ல வித்தவன் மனுஷன் நோக்கடிச்சீங்களே, அதோட பலனை பாத்தீங்களா? எனக்கு கையே வரலனாலும் பரவாயில்ல, ஆனா நீ நல்ல வித்துவான்னு மட்டும் சொல்லாத. சொன்னா என்ன பண்ணுவ? எப்படியா? அப்படியாரு ரொம்ப மரியாதை கொடுக்கண. மரியாதை யாரு? டேய், கையை எடுத்துட்டு போடா. நான் கையை வாங்கினா தான் உனக்கு பொழப்பே நடக்கும். வாய கட்டி விடுவேன். என்ன பயந்துட்டியா? மீன் நினைச்சு காலை பிடிச்சிட்டமா? அடே, ஆளாயுது. சும்மா விளாங்கு மீன் மாதிரி வழு வழு. இது பாரு, மரியாதையா காலை விட போறியா இல்லையா? இல்லனா கூச்சல் போட்டு ஊரை கூட்டுவேன். நீ மட்டும் இப்ப சரின்னு சொன்னா நான் புடிச்சிட்டு இருக்கிற உன் காலுக்கு ஊர் அறிய மெட்டி போடுறேன். நில்லு. பார் காளிமுத்து, என் விஷயத்துல நீ அடிக்கடி குறுக்க வர, இது உனக்கு நல்லது இல்ல. ஏய், நல்ல விஷயத்துல நான் தலையிடும் போது அதுல வர்ற கஷ்டத்தை பத்தி நான் கவலைப்படுறதில்ல. அது சிற்பியோட பொண்ணு, அவங்களை ஊருக்கு கூட்டி வந்ததே நாங்க தான். நீ ஏற்கனவே தப்பு பண்ணும்போது உங்க அப்பாவுக்காகத்தான் உன்னை மன்னிச்சு விட்டுருக்கேன். நீ மறுபடியும் அதே தப்பு பண்ணீங்கன்னா உன் விஷயத்துல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். மனுஷனா இருக்க மாட்டீங்களா? என்னங்க செய்வீங்க? யாருப்பா உன்னை குத்துனது? காளிமுத்து தாங்க குத்துனாரு. உன்னை குத்துனது பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களாப்பா? நான் இருக்கேன். என்னது, நீயா? ஆமா, நான் தான். கோவிந்தனை காளிமுத்து குத்துனதை பார்த்தவனு நான் தான். மேற்கொண்டு அவனை குத்தாம இருக்க தடுத்தவனு நான் தான். ஐயா, நான் யாரையும் குத்த சொல்ல விரும்பல. நான் நிரபராதி. ஏங்க, கோவிந்தனே காளிதான் குத்தவாளிங்கிறான். அதுக்கு சாட்சி இருக்கு. அப்புறம் என்ன யோஜனை? தீர்ப்ப சொல்ல வேண்டியதானே? ஐயா, என் மகன் இதை செஞ்சிருக்கவே மாட்டான். அவனுக்கு கோபம் வந்து நான் பார்த்தது. என்னம்மா போட்டியில தோத்த உடனே ஜகா வாங்கி ஓட பாக்குறியா? அது நமக்கு நடக்காது. என்ன நீ சொன்ன மாதிரி உதற ஓட்டாம நான் பாடிட்டேன். பின்ன என்ன கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு கணக்கு செட்டில் பண்ணிடலாம்ல? என்னது? அத நான் என்ன சொல்றது? அதான் அன்னைக்கு தப்பையில தங்கப்ப சொன்னானே, அதுதான். ஐயோ, என்ன நொய்யோ? இப்ப நீயா கொடுக்கறியா இல்ல நானே எடுத்துக்கிட்டுமா? எங்க உங்களை பத்தி தெரியாம நான் சவால் விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சரி, மன்னித்தோம். எது எப்படியோ இந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்குண்டான பரிசை நான் வாங்காம விட மாட்டேன். பயப்படாத, அது இப்ப இல்ல, நேரம் வரும்போது. அப்பன போலமா? போ. அடிக்கிறான்ல, தைரியமா போ. அவன் அடிச்சானா நான் பாத்துக்கிறேன். ஏய் சிப்பி, இந்த அடிக்கிற வழியெல்லாம் வச்சுக்கிறாத. இனிமே அடிச்சீங்கன்னா நடக்கிறது வேற. என்ன கை நின்றுச்சு? இந்த கை போறானே, இந்த கையில என்ன இந்த கை நின்றுச்சு? இதான் நடந்தானா?
மாட்டிக்கிச்சா? பாத்தீங்களா? ஒரு நல்ல வித்தவன் மனுஷன் நோக்கடிச்சீங்களே, அதோட பலனை பாத்தீங்களா? டேய், எனக்கு கையே வரலனாலும் பரவாயில்ல, ஆனா நீ நல்ல வித்துவான்னு மட்டும் சொல்லாத. சொன்னா என்ன பண்ணுவ? சொல்லிட்டியா? அப்படியே இரு. ரொம்ப மரியாதை கொடுக்கணும். கிச்சு கிச்சு கிச்சு. மரியாதை யாரு? டேய், கையை எடுத்துட்டு போடா. நான் கை வாங்கினா தான் உனக்கு பொழப்பே நடக்கும். அடச்சே, வாயை கட்டி விடுவேன். ஏய், என்ன பயந்துட்டியா? மீன் நினைச்சு காலை பிடிச்சிட்டமா? அடடே, ஆளாயுது. சும்மா விளாங்கு மீன் மாதிரி வழு வழு. இது பாரு, மரியாதையா காலை விட போறியா இல்லையா? இல்லன்னா கூச்சல் போட்டு ஊரை கூட்டுவேன். நீ மட்டும் இப்ப சரின்னு சொன்னா நான் புடிச்சிட்டு இருக்கிற உன் காலுக்கு ஊர் அறிய மெட்டி போடுறேன். போடா, போடு. ஏய், ஏய், போடாத, நில்லு. இது பார் காளிமுத்து, என் விஷயத்துல நீ அடிக்கடி குறுக்க வர. இது உனக்கு நல்லது இல்ல. ஏய், நல்ல விஷயத்துல நான் தலையிடும் போது அதுல வர்ற கஷ்டத்தை பத்தி நான் கவலைப்படுறதில்ல. அது சிற்பியோட பொண்ணு, அவங்கள ஊருக்கு கூட்டி வந்ததே நாங்க தான். நீ ஏற்கனவே தப்பு பண்ணும்போது உங்க அப்பாவுக்காகத்தான் உன்னை மன்னிச்சு விட்டுருக்கேன். நீ மறுபடியும் அதே தப்பு பண்ணீங்கன்னா உன் விஷயத்துல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். மனுஷனா இருக்க மாட்டீங்களா? என்னங்க செய்வீங்க? 60 ரூபா இருக்கு. 5 பஸ்ஸுக்கு வையே. பூவரசம் பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதி வந்தாச்சு. என்ன ரயில விடுற? கை செய்தா போச்சுல? அது சரி, உனக்கு இந்த மாதிரி பண்ணானே, அவனுக்கு நான் ஏதாவது பண்ணட்டுமா? ஐயோ, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவனை நான் பண்ணிக்கிறேன். உனக்கு தான் பண்ணணுமா? வணக்கம். என்னம்மா நீ மீனை தட்டி விட்ட? ஐயோ, பூ வேற கொட்டி போச்சே. ஐயே, ஐயோ, ஏய், பூவை தொடாத, தொடாத. ஐயோ, ஐயோ, இந்தாம்மா, மீன் தொட்ட கையில பூவை தொடுறீங்களே, இதை நான் எப்படி சாமிக்கு போடுறது? நீ போட வேணா, ஐயத்தை கூட அவர் போட்டுருவாரு. ஐயோ, இது சும்மா போடுமா, நம்ம சாமி ஒன்னும் கோச்சுக்காது. செய்யறதே செஞ்சுட்டு பேச்சு வரியா? இத போய் திங்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கவா? சூப்பரா இருக்குமா. நான் வேணா வீட்டுல ஒண்ணே சமைச்சு கொண்டாரேன், தின்னு பாரு. அதை விட ஒரு வாரம் சுண்ட வச்சு அப்படின்னா அதை விட சூப்பரா இருக்கும். நானா? மீன் சாப்பிட மாட்டியா? கொடுத்து வைக்காத ஜென்மம். ஒரு உயிரை கொண்டு திங்கிறீங்களே, இது பாவம்ல? நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? உயிரோட செடியில இருக்கிற பூவை கிள்ளி சாமிக்கு போடுறீங்க. சாமி ஏத்துக்கலையா? இந்த பாருமா, நீயும் உயிரோட இருக்கிற பூவை சாமிக்கு போட முடியாது, நானும் உயிரோட இருக்கிற மீனை சாப்பிட முடியாது, தெரியுமா? இப்ப இது போனா என்ன பண்றது? என் தலையில கொட்டு. என்ன வில்லு அம்பு மாதிரி போறீங்க? ஏன் வம்புன்னுதான். வம்பா? நான் என்ன வம்புக்காரியா? நீ வம்புக்காரி மட்டும் இல்ல, வீம்புக்காரியும் கூட. என்ன சொல்றீங்க? என்னத்தங்க சொல்றது? உங்களுக்கு வேணும்னா தடுத்து நிறுத்தி பேசுறீங்க, நாங்களே தேடி வந்தா கண்டுக்கிறாம இருந்துறீங்க. இது பாருங்க, சுத்தி வளைச்சு பேசாதீங்க, விஷயத்த சொல்லுங்க. அன்னைக்கு என்னால பூ வீணா போச்சுன்னு இன்னைக்கு சுத்தவத்தமா குளிச்சுட்டு பூ எடுத்துட்டு வந்தேன். ஆனா நீ கண்டுக்கிறவே இல்ல. எனக்கு ரொம்ப அவமானம் போச்சு. ஐயோ, நீங்க வந்ததே எனக்கு தெரியாதுங்க. அப்போ அன்னைக்கு அந்த பூ வச்சதே நீங்க தானா? ரொம்ப நல்லா நடிக்கிறிய. விட்டா என்ன யாரும் கேப்ப போல் இருக்கு. அன்னைக்கு பூ எடுத்தாந்து இவ்வளவு பக்கத்துல நிக்கிறேன், நீ இப்படி போஸ் கொடுத்துக்கிட்டு ஒண்ணுமே தெரியாம நிக்கிறிய. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. செலவழிக்க நான் மாதிரியா நின்னுட்டேனா சரியாவே ஆயிடுவேன். பக்கத்துல எது நடந்தாலும் தெரியாது. நாங்க கூட தான் வில்லுப்பாட்டு படிக்கும் போது கச்சேரியில ஒன்றி பாடுறான். அதுக்காக வர்றவங்க போறவங்க தெரியாம உட்காந்துருப்ப மேடையில இருக்கலாம். ஆனா எங்க தொழில அது முடியாது. நான் அசைஞ்சேன்னா எங்க அப்பாவில சிற்பம் செதுக்க முடியாது. அதனாலதான் அப்படி நின்ன. இதுவும் ஒரு தியானம் தான். அப்போ உன்னோட தியானத்தை என்னால கலைக்க முடியாது சொல்றியா? இப்ப ஏன்டா தலகுனிஞ்சு நிக்கிற? குடும்ப கௌரவத்தையே தலகுனிய வச்சுட்டமேன்னு கவலைப்படுறியா? ஏண்டா உனக்கு 8 மாசம் தானே தண்டனை கொடுத்தாங்க. ஆமாப்பா, 8 மாசம் முடியலையடா, தப்பிச்சு ஓடியாந்துட்டியா?
இல்லப்பா, என் நன்னடத்தைய பார்த்து என் தண்டனை குறைச்சிட்டாங்க. என்னது? என்ன சொன்ன? நன்னடத்தையா? ஏய், உனக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? அப்பா, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னால நம்ம குடும்பத்து நல்ல பேரே கெட்டு போச்சுப்பா. இனிமே என்னால அந்த மாதிரி எதுவும் நடக்காதுப்பா. நீங்க இனிமே எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரி நடந்துக்கிறேன். இதுக்கு தாண்டா அன்னைக்கே நான் தலைப்படா அடிச்சுக்கிட்டேன். இந்த புத்தி அப்பவே இருந்திருந்தா உனக்கு ஏன்டா அந்த நிலைமையெல்லாம் வரப்போகுது? சரி சரி, குளிச்சிட்டு போய் சாப்பிடு போ. வேலா, பாத்தியார் சொல்றது எப்பவும் கேட்கணும்டா, அப்பதான் உருப்பட முடியும். பாத்தியா, கைய கட்டி விட்டேன். இனிமே அந்த ஆளு ஒண்ணும் செய்ய முடியாது. பாவம் எதுக்கு என்னன்னு அவசப்படுறாரோ. ஐயோ வித்வான், பாத்தீங்களா என்ன மரியாதை? தம்பி வாங்க பாப்பா. தம்பி, என்னடா அப்புறம் எப்படி இருக்க? சோத்துக்கு என்ன பண்ற? சோத்துக்கு நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? கையால சாப்பிடுவோம்டா. நான் புரோட்டா சாப்பிடுறேன். நீ தான் இருக்கியா? எப்படி எப்படி தட்டுவ? தட்டியா? இப்படி தட்டிடா, இப்படி தட்டி. என்ன கை வலிச்சு? ஐயோ, ஏய், நீ தானே இவனுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தவன். ஓய் சிப்பி, ஒண்ணும் பண்ண முடியாத தம்பி. சம்பாலக்கடி பெம்பா. ஏய், எங்க இருந்து வந்தியோ அங்கேயோ போயிட்டியா நீ? 8 நாளான மகன நீ அங்கதான் இருக்கணும். நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். கைய கட்டுற நீ. இந்த பார், வாங்கிக்கடா, வாங்கிக்கடா, வாங்கிக்க. யோ நிறுத்தியா? சாமியாரா நீ? போலி சாமியாரு, மந்திரவாதியா தந்திரவாதி. இப்ப என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சா? என்கிட்ட 50 ரூபா வாங்கிட்டு அந்த ஆளு கைய கட்டிட்டு அந்த ஆள்கிட்ட 55 ரூபா வாங்கிட்டு கையாவது விட்ட. இதுதான் நம்ம வேலையே. அப்ப எனக்கு வழியே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த 55 ரூபாய்க்கு மேல பெரிய வேலையெல்லாம் நம்ம கையில இருக்குது. என்ன ஆனாலும் சரி, என்ன செலவானாலும் சரி, ஒரு கை பாத்துறேன். அப்படி வா வழிக்கு. தம்பி, ஒரு 250 ரூபாய் என் கையில கொடு. என்கிட்ட அருமையான ரத்த காட்டேரி இருக்கு. அத நான் உண்மையில ஏவி விடுறேன். பயப்படாத, அது உன்னை ஒண்ணும் பண்ணாது. ரொம்ப நல்ல பிராணி. அது ஏவி விட்டதும் உன்னை ஒரு பய தொட மாட்டான், தெரியுதா? என்ன சாமி இது? குட்டி ரத்த காட்டேரியா? காட்டேரி பத்தி அப்படி பேசாதே. இப்ப எப்படி இருக்கு? இனிமே நீ கவலைப்படாத. இப்படியே நீ போ. உன் மேல எவனாலும் கை வச்சான்னா அவன் கை கால் வீங்கி வழிக்கே வரமாட்டான். வெற்றி உன் பக்கம்தான். ஜெய் ஜக்கம்மா. இங்க இருக்கியா? என்ன எப்படி இருக்க? என்ன சிரிக்கிற? கோவர்ல? டேய், என்னடா அண்ணனுக்கு தோசை வச்சிருக்க? பொற வைடா, அண்ணன் நன்றி உள்ளவரு. கோவர்ல இல்ல. நீங்க ஏதாவது சாப்பிடு. ஐ காப்பி இருக்க. என்ன காப்பியை நான் துப்புனதுக்கு உங்களுக்கு கோவம் வருமே? அடிக்கலாம் போல தோணுமே. அடிக்க பாக்கலாம். அட உன்னை ஏன்டா நான் போய் அடிக்கிறேன்? உனக்கு காப்பி பிடிக்கல, துப்பி இருப்ப. அதுக்கு போய் நான் கோச்சுக்கணும். அண்ணா என்ன இதை போய் சாப்பிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேசாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. 4 போடுங்க, அப்பதான் சரிவிட்டு வரும். அடிங்கண்ணே. சே, ஆரியா பையன் தெரியாதனமா பண்ணிட்டான். இதுக்கெல்லாம் நம்ம போய் கோச்சுக்கலாமா? மண்டவோட பில்லோட 7 ரூபாய்ண்ணா. இந்த ஆளு என்ன பண்ணாலும் அடிக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்றது? அண்ணா வாங்கண்ணே, உட்காருங்க, வாங்க. என்னண்ணே, சரி நான் தான் தள்ளி விட்டேன். அடி படிச்சா உங்களுக்கு கோவம் வரணுமே. அடிக்கலாமா தோணுதுல்ல? எதுக்கு போவணும் அடிக்கணும்? நீ மந்திர தந்திரம்னு போவ. நமக்கு எதுக்கு இந்த வம்பு? மனுஷனா இருந்தா சூடு சுரணை வெக்கம் மானம் எல்லாமே இருக்கணும்யா. நீ ஒரு மனுஷனா நல்ல ஆம்பளையா இருந்தா என் மேல கை வச்சு போறியா? என்ன முறைக்கிற? அடப்பு. நானும் போனா போன்னு பார்த்தா ரொம்ப லவுட் விடுறீங்க. மிதிச்சிடுவேன். போன காரியம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நல்ல ஆச்சு அனுப்பிச்சாயா? நான் விக்ரமாதித்தன் காலத்துல இருந்து இருக்கேன்.
கூடு விட்டு கூடு பாயேன், மரம் விட்டு மரம் தாவி இருக்கேன், வேப்பலையால அடி வாங்கிருக்கேன், விபூதியால அடி வாங்கிருக்கேன், சாட்டையால அடி வாங்கிருக்கேன். இவ்வளவு அடி எனக்கு வலிச்சது இல்லையா? அந்த ஆளு அடிச்சு அடி இருக்க என் கற்பமே கலங்கி போச்சியா. என்ன விடு, பாவம் அந்த பையன் இவ்வளவு அடி வாங்கிட்டு எப்படித்தான் இருக்கானோ. யோ, இனிமே இந்த மாதிரி ஆள்கிட்ட என்னை அனுப்பிச்சா ஆபம் கொடுத்ததை விட உனக்கு டபுள் மடம் கொடுப்பேன். யோ, தப்பாத்துல உள்ள போறேன். அபிராமி, இப்படி திரும்பிக்கிட்ட என்ன அர்த்தம்? உன்னை பக்கத்துல வந்திருக்கேன், பூவெல்லாம் ஒழுங்கா வச்சுக்கிற இல்லையா? நீங்க ஒண்ணும் தொட வேண்டாம், உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கோம். ஐயோ, கோச்சுக்கிறாத. திடீர்னு கச்சேரி புக் ஆயிருச்சு. இப்ப கூட எல்லாரும் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க. நான் உங்களோட சொல்லிட்டு போறத வேகமா ஓடியாந்தேன். உங்களுக்கு என்ன, ஊருக்கு போயிடுவீங்க, தவிச்சிட்டு இருக்கிறீங்க நான் தானே. இவ்வளவு பேசுறியே, உனக்கா எத்தனை நாள் காத்துட்டு இருக்கேன். இது பாருங்க, உங்க நிலைமை வேற, ஏன் நிலைமை வேற. நான் கிளம்பும் போது அப்பா ஏதோ ஒரு வேலை சொல்றாரு, அவரை சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. அபிராமி, காதலிச்சாலே இப்படி பல சிக்கல் வரத்தான் செய்யும். அத நாம 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்ப நான் கிளம்பட்டுமா? எப்ப வருவீங்க? நான் வந்ததும் உன் வீட்டுக்கு வந்துடுறேன். ஐயோ, வீட்டுக்கா? அப்பா இருப்பாரு. அப்ப ஒண்ணு செய்யறேன், இந்த இடத்துக்கு வந்து ஒரு பாட்டு படிக்கிறேன், அதை கேட்டு நீ எங்க இருந்தாலும் வந்துடணும். வரலனா? இல்லன்னா நான் உன்னை தேடி வந்து பல பேர் பாக்குற மாதிரி முத்தம் கொடுத்துருவேன். நான் பாட்டு படிச்சா வருவியா வரமாட்டியா? நான் வரமாட்டேன். ஐயா வணக்கம். வாழ்க. ஏது இந்த பக்கம்? இந்த பக்கம் வந்தேன், உங்களை பார்த்ததும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுச்சு. நல்லா இருப்பா. நேத்து கூட உங்க அப்பாவும் நானும் பேசிட்டு இருந்தோம். நீ ரொம்ப திருந்திட்டதாக உங்க அப்பா சொன்னாரு. அவர் ரொம்ப பெரிய மனுஷன்ப்பா. அவருடைய பேரை நீ எடுக்கணும். நிச்சயமா எடுக்கதான் போறேன். கோயில்ல வேலை இருக்கு, நான் வர்றேன். ஐயா, ஒரு முக்கியமான விஷயம், அதை நான் உங்ககிட்ட சொல்லலைன்னா உங்களுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிடும். என்னப்பா சொல்றேன்? ஏங்க, உங்களுக்கு பாடுறதுக்கு நேரம் காலமே கிடையாதா? உன்னை பத்தி பாடுறதுக்கும் உன்னை பத்தி நினைக்கிறதுக்கும் நான் நேரங்காலம் பார்க்கணுமா? நான் ராத்திரிலயும் பாடுவேன், பகல்லையும் பாடுவேன். நான் எப்ப பண்ணாலும் நீ வரணும். நீ வேணாம்னா சொல்லு, நான் பாடல. அது இல்லங்க, உங்க பாட்டை கேட்டதும் கண்ணு 2 தேடுது, மனசெல்லாம் படபடங்குது. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஏன் நீ தான் சில செதுக்க மாதிரியா போஸ் கொடுத்தா எதுக்கு கிடக்க எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவியா? அது மாதிரி தியானத்துல இருக்கிறது ஏன் வந்த? அதெல்லாம் அப்போ. ஆனா இப்போ உங்களோட பழக்க ஆரம்பிச்சதுல இருந்து என்னால எதையுமே மறைக்க முடியல. தயவு செஞ்சு என் வேலை நேரத்துல பாடாதீங்க. அதெல்லாம் முடியாது, நான் அப்படித்தான் பாடுவேன். என் ராஜா, என் கண்ணு, என் செல்லம், நான் சொல்றத கேளுங்க. சரி, உனக்காக நீ சொல்ற நான் கேக்குறேன். ஆனா நான் கேக்குறத நீ கொடுக்கணும். என்னது? கை 2 மேல தூக்கு. எதுக்கு? தூக்கு சொல்றேன். கண்ணு 2 முடிக்க, கப்புன்னு கட்டிக்க. பாத்தியாமா இந்த சிலைய? முகத்தை பாரு, எந்த களங்கமும் இல்லாம தெய்வ கலையா இருக்குல்ல. ஆயன சிற்பி பண்ண பணியை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதேன்னு நான் பெருமைப்பட்டேம்மா. நீ கூட சிவகாமி இருந்த இடத்துல இருக்கிறேன்னு சந்தோஷப்பட்டேல. அப்பேற்பட்ட உன்னதமான பணியில ஏதாவது களங்கம் வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கம்மா. என்ன கண்ணா, ஷாக் அடிச்ச மாதிரி பாக்குற? வளையலையும் பூவியும் பார்த்து ஒரு வயசு பொண்ணதான் எதிர்பார்த்திருப்ப. யாரையோ எதிர்பார்க்க இவன் வந்து நிக்கிறான்னு பாக்குறியா? சும்மா நின்னா எப்படி பாடுறது? இனிமே நீ கரடியா கத்துனா கூட அந்த மயில் இந்த பக்கம் வராது கண்ணா. இந்த பார் காளிமுத்து, அந்த பாட்டுல எடுபடாது. பாட்டை மாத்திக்க. தேவதாஸ் படம் பார்த்திருக்கல்ல, ஒரு பைஜாமா ஜிப்பா போட்டுக்க, தோல்ல ஒரு ஷால்வையும் போட்டுக்க, கையில ஒரு ஃபுல் பாட்டிலையும் பிடிச்சுக்க. உலக மாயம் வாழ்வே மாயம் அப்படின்னு பாடிக்கிட்டே திரி. உனக்கு என்னாச்சு? இப்ப கதவு திறக்க போற இல்லையா? அபிராமி, அபிராமி, ஏன் என்ன பார்த்தா கதவு மூடுற? உனக்கு என்னாச்சு? சொல்ல அபிராமி. என்ன பார்க்க நீங்க இங்க வராதீங்க. உங்களை பார்க்க எனக்கு பிடிக்கல. என்ன காரணம்னு கேட்காதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, போயிடுங்க. காளிமுத்து, உன்னை தப்பா பார்க்க வந்தேன். என்ன விஷயம்? ஒன்னாலதாப்பா நாங்க இந்த ஊருக்கு வந்தோம். இப்போ ஒன்னாலேயே நாங்க இந்த ஊரை விட்டு போக போறோம். நான் என்ன தப்பு பண்ணேன்? உன் தப்பு இல்லப்பா, உன் வயசு பண்ற தப்பு.
தம்பி எல்லாமே எனக்கு தெரியும். அபிராமி பிறந்தப்பவே தான் தங்கச்சி மகனுக்கு தான் வாக்கு கொடுத்தாரு சிற்பி ஐயா. வர்ற ஆவணி மாசம் கல்யாணம். உன் மனசை நீ மாத்திக்கணும். சிற்பி ஐயா தன் கௌரவத்தை உயிரா மதிக்கிறவர். அதை நீ புரிஞ்சுக்கணும். என்னப்பா பேசாம இருக்கிற? இந்த கோயில் பணி முடியணுமா இல்ல சிற்பி ஐயாவோட கதை முடியணுமா? என்ன மன்னிச்சிருங்க. சொன்ன வாக்க தவற குடும்பத்துல நான் பிறக்கல. கோயில கட்டி முடிக்கணும், அதான் என் லட்சியம். இனிமே என்னால சிற்பி ஐயா கௌரவத்துக்கு எந்த குறையும் வராது. என்ன நம்புங்க. வர்ற ஆவணி மாசம் 23ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு 9:10 வாதி நட்சத்திரம் துலா லக்னத்துல கும்பாபிஷேகம் நடத்தலான்னு ஐயா நாள் குறிச்சிருக்காங்க. ஐயா, கும்பாபிஷேகத்துக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணும்னு நீங்க உத்தரவு போட்டீங்கன்னா நாங்க செஞ்சு பிடிச்சிடறோம். நாளைக்கே கும்பகோணத்துக்கு லெட்டர் போட்டு நடராஜ சாஸ்திரிகளை வர சொல்லிடலாம். அவர் வந்த உடனே கும்பாபிஷேக சம்பந்தமான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். எனக்கு உத்தரவு. நானும் அந்த பக்கம் தான் வரேன். வாங்க. என்னம்மா எப்ப வந்த? என்ன இது சீர்வரிசை எல்லாம்? ஆமாண்ண, சீர்வரிசைதான் நிச்சயம் பண்ணணும்ல. என்னம்மா சொல்ற? அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி ஆடி முடிஞ்சிருச்சு. ஆனா உங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. அதான் நானே வந்துட்டேன். ஏமா இந்த அவசர கோலம்? 4 பேர்கிட்ட சொல்லி நல்ல விதமா செய்ய வேண்டாமா? இல்லண்ணே, எனக்கு 2 மாசமா உடம்பு சரியில்லை. அடிக்கடி மயக்கம் வருது. ஹை பிரஷர்னு டாக்டர் சொல்றாரு. எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். இதெல்லாம் ஒரு பெரிய வியாதி இல்லம்மா. ஏன் இல்லாதெல்லாம் நினைச்சு கஷ்டப்படுற? இல்லண்ணே, இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுன்னா கல்யாணமே முடிஞ்ச மாதிரி என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. தாம்பூலத்தை வாங்கிக்கங்கண்ணே. இல்லம்மா வந்து வாங்கிக்கங்கண்ணே. ஐயா, அட்டை வாங்கிக்கங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சம்பிரதாயம் எல்லாம் எதுக்கு? நான் அதுக்கு சொல்லலம்மா. ஐயா, இப்பதான் எங்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிங்க. அதுக்கு பதிலா அம்பாள் வடிவாம்பா உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருக்கா. சந்தோஷமா தட்டை வாங்கிங்க. ஐயா, அப்பா கண்ணே, ஐயா, வாயா. ஐயா, ஆ. என்ன எல்லாரும் ஏன் வீடு தேடி வந்திருக்கீங்க? வரவழைச்சிட்டியப்பா. அப்படி என்னையா நான் பதட்டமான வேலையை செஞ்சுட்டேன்? என்ன செஞ்சிட்டியா? உன் உத தாங்க முடியாம இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த பையன் ஊரை விட்டே போறங்கிற முடிவுக்கு வந்துட்டான். இது நியாயமா? நான் அப்படியே அடிச்சேன்? அடியா? நீ அடிச்ச அடியில எலும்பும் தோலுமா இருந்தவன் எருமக்கடா மாதிரி மாறிட்டான். இனிமே நீ அடிச்ச யானையா மாதிரி காட்டுக்குள்ளே ஓடிடுவான். எப்பா, உன்னை நான் புண்படும்படியா அடிச்ச? ஐயோ, நான் அடிக்கலப்பா, அந்த கசைக்கு புளியிற. அப்ப அடிச்ச, இப்போ அணைக்க போறேன். வா வா ராஜா. அடடடடா, இந்த ஒத்துமையை பார்க்கத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம். பாருங்க, நல்லா பாருங்க. இவன் என் கூட பிறந்த என்ன வாயில கொசுவா? உறக்க முடியாத தம்பி. தம்பி, இனிமே நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். இது சத்தியம். ஐயோ, அப்பா, அடி பலமா புடிச்சிருச்சா? நல்ல அடிடா. ஐயோ, கண்ணு, இனிமே உன்னை அடிக்க மாட்டேன் ராஜா. என்ன நானும் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும். ஏண்டா அறியறதுக்கு என்ன அருவாமனையா? இல்ல நான் மன்னிச்சிடுங்கன்னு. இனிமே நீ இங்கேயே இருப்பா. அப்புறம் நீ என்னப்பா சொல்ற? இங்கே இருந்துருங்க. அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கே பஞ்சாயத்து? வாங்க போலாம். அன்புனால பழையபடி அவன் ஒல்லி ஆயிடணும். சரி, வரட்டுமா? வரேன். போயிட்டாங்க. போய் மூடி அடிக்குங்க. அங்கப்பா, தம்பி தங்கப்பா, எழுந்திருப்பா, மணி 9 ஆகுது. தூங்கிட்டு இருக்கல, போங்க. தூங்காதே தம்பி, தூங்காதேன்னு பாட்டு கூட்டிருக்குது. நீ கேட்டது இல்லையா? தூங்குறதுக்கு தான் ராத்திரி இருக்க, பகல்ல தூங்க கூடாதுப்பா. அடடடடா, செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன். போங்கண்ணே. இந்த பார், சூடா டீ அண்ணன் கொண்டு வந்திருக்கேன். இத சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் எல்லாம் போயிடும். சாப்பிடு. ஐயையையைய, நீங்க சாப்பிடுங்க. இந்த வாங்கிக்க, வாங்கிக்க. டேய், என்ன இது? தூங்குற மேல தண்ணி ஊத்துறீங்களா? அறிவில்ல? பின்ன முடிச்சுட்டு இருக்கிற மேல தண்ணி ஊத்துவாங்க? உன்னை எவ்வளவு அன்பா பாசமா கையில டீ எடுத்து வந்து எழுப்புன. எழுந்துச்சாடா நீ? என்ன சத்தியத்தை மீறாதீங்க. உன் வரையில சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டேன்டா. ஆடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். உன்னை எல்லாம் அடிச்சா தாண்டா திரும்ப. என்னம்மா இது சோதனை? என் வாழ்க்கையை உன் திருப்பணிக்காக அர்ப்பணிச்ச எனக்கா இப்படி ஒரு சோதனை? உங்களை கோயில் கட்ட சொன்னா குடும்பம் பண்ணிட்டீங்களேடா. எங்க மனசறிஞ்சு நாங்க உனக்கு எந்த குறையும் வைக்கலையே. என்னன்னு சொல்லு தாயே. இந்த கோயில்ல தப்பு நடந்து போச்சுடா. இந்த கோயில் தீட்டுப்பட்டு போச்சுடா. என் உடம்பெல்லாம் எரியுதுடா. அம்மா, நீ சொல்றது ஒண்ணும் புரியலையே தாயே.
எனக்கு சிலை செய்யணும்னு தன்னித்தன்மை இழந்தவள நில குலைஞ்சு போனவளை வச்சு சிலை செஞ்சவனா எப்படா ஏத்துக்குவேன்? தாயே, இது எங்களுக்கு தெரியாம நடந்த தப்புமா. நாங்க என்ன செய்யணும் சொல்லுமா. ஏய், தப்பு செஞ்சவ மனசு திருந்தி என் பேர ஊர்வலமா இழுத்துக்கிட்டு வந்து குழந்தை மேனியோட அவ எனக்கு அபிஷேகம் பண்ணனுடா. அப்பத்தாண்டா என் மனசு குளிரும். இது பாருங்க, இந்த சாமி ஆண்டவன் சொன்னது அவ்வளவு போய். படிவாம்பாள் மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த கலங்கமும் இல்லாதவன். இது அந்த சாமி மேல சத்தியம். இந்தாமா, நீ பாட்டுக்கு சத்தியம் பண்ணிட்டு போயிருவ. லட்சக்கணக்கில் பணத்தை செலவழிச்சு கோயிலை கட்டி இருக்கோம், அது மறுபடியும் பாழா போகணும்னு சொல்றியா? என்னங்க இப்படி தயங்குனா எப்படி? தீர்ப்ப சொல்லுங்க. ஆத்தாளோட உத்தரவுப்படித்தான் நாம இந்த கோயிலையே கட்ட ஆரம்பிச்சோம். அதுல தடங்கள் ஏற்பட்டதுக்கு காரணம் தெய்வ குத்தங்கிறத நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஆத்தா என்ன உத்தரவு போட்டிருக்காளோ அத ஊர் நன்மைக்காகவும் கோயில் கும்பாபிஷேகம் நல்ல முறையில நடக்கணுங்கிறதுக்காகவும் இந்த பஞ்சாயத்து சார்பில் நாளைக்கே அதை நடத்தணும்னு நான் தீர்ப்பளிக்கிறேன். ஐயோ, அப்பா, கதவை திறங்கப்பா. வேணாம்ப்பா. அப்பா, என்ன அனாதையா தவிக்க விட்டுட்டு போகணும்னு நினைச்சிட்டீங்களா? எவனோ சொன்ன அபாண்டமான பழிய நீங்களும் நம்பிட்டீங்களாப்பா? நம்பிட்டீங்களா? நான் கேட்டு போடுவேன் முடிவே பண்ணிட்டீங்களாப்பா? என் உடம்புல ஓடுற ரத்தம் உங்க ரத்தம்ப்பா. அது தப்பு செய்யுமா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. ஏப்பா பேச மாட்டேங்கிறீங்க? இந்த உலகமே என்ன தப்பா சொன்னாலும் நான் லட்சியம் பண்ண மாட்டேன்ப்பா. ஆனா நீங்க என்ன தப்பா சொன்னா ஐயோ, அது என்னால தாங்க முடியாதுப்பா. உங்களுக்கு தான் சாக தெரியுமா? எனக்கு சாக தெரியாதா? சொல்லுங்கப்பா. இவ்வளவு அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு இன்னும் உயிரோட இருக்கேன். ஏன் நான் செத்துட்டா அவங்க சொன்ன போய் மெய்யாயிடுப்பா. அந்த கூட்டத்துல நீங்க ஏன் தலை குடிச்சு நின்னீங்கன்னு எனக்கு இப்பதாமா புரியுது. நான் காளிமுத்துவ காதலிச்சேன், அதனால நான் கேட்டு போயிருப்பேன். நீங்க நம்பிட்டீங்களாப்பா? இல்லம்மா, உன்னை தப்பா நினைக்க என்னால முடியாதுமா. உன் மேல சுமத்தி இருக்கிற குற்றத்தை இல்லேன்னு நிரூபிக்க என்னால முடியலையம்மா. நான் பேசி என்னமா பிரயோஜனம்? அந்த வடிவாம்பா சக்தி உள்ளவளா இருந்தா இப்படி என் மேல அபாண்டமா பழி சொன்னவங்களை சும்மா விட மாட்டா. தெய்வ திருப்பணியே வாழ்க்கையா வாழ்த்த உங்களை அவமானப்படுத்துறவங்களை அவ தண்டிக்காம விட மாட்டா. ஒருவேளை நம்மள அந்த தெய்வம் கை விட்டுட்டா நம்ம 2 பேருமே சேர்ந்து சாகலாப்பா. அப்பா கீழே இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. அப்பா. அபிராமி, அடாதம்மா, அடாத. அம்மா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? தம்பி, நீ ஊர்ல இல்லாத போது நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சுப்பா. என்ன நடந்துச்சு? கோயில் மண்டபம் இடிஞ்சு விழுந்துருச்சியா. அத பார்த்த பூசாரிக்கு சாமி வந்து சிப்பியோட மக சுத்தம் இல்லாம கோயிலுக்குள்ள வந்து வேலை செஞ்சா அதனாலதான் இடிஞ்சிருச்சுன்னு சொன்னாருப்பா. அதனால அந்த பொண்ணு பிறந்த மேனியோட கோயிலுக்குள்ள வந்து ஆத்தாளுக்கு பூஜை பண்ணாதான் அந்த மண்டபம் நிலைக்கும்னு சொல்லிட்டாருப்பா. இதுக்கு அபிராமி எப்படி சம்மதிச்சது? ஊரே கூடி எதிர்த்து நிக்கிறப்போ அந்த பொண்ணால என்ன செய்ய முடியும்? ஐயா, வா தம்பி வா. ஐயா, ம்? அந்த சாமியாடி ஏதோ சொன்ன நம்பிக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு இப்படி அநியாயம் பண்ணலாமா? இத பாருப்பா காளிமுத்து, அன்னைக்கு உன் பாட்டை கேட்டு ஆவேசம் வந்து சாமியாடி சொன்னதை அம்பாள் சொன்னதா நம்பித்தானே இந்த கோயிலை கட்ட ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அதே சாமியாடி சொன்னது எப்படி நம்பாம இருக்க முடியும்? அன்னைக்கு அது உண்மைன்னா இன்னைக்கு இது உண்மைதானப்பா. அதுக்கு இல்லைங்க ஐயா, வரமாட்டேன்னு சொன்ன சிற்பி ஐயாவை நான் தான் வலுக்கட்டாயமா இங்க கூட்டி வந்தேன். நம்ம ஊருக்கு வந்தவங்கள இப்படி அவமானப்படுத்தலாமா? நாங்க தனிப்பட்ட முறையில உள்நோக்கத்தோட இதை செய்யல. சாமியே சொன்னப்புறம் அதை மீற முடியுமா? சாமி குத்தத்தை சரி செய்யலன்னா கோயில் வேலையும் முடியாது, ஊரு நாசமாயிடும்பா. ஐயா, சிற்பி ரொம்ப பெரிய மனுஷன். அவர் பொண்ணுக்கு இப்படி ஒரு அவமானம்னா அவரால தாங்க முடியுங்களா? பொன் கத்தி தான், அதுக்காக கழுத்தறதுக்கு சொல்றியா? இப்ப பாருப்பா, ஒரு தேசத்தை காப்பாத்த ஒரு நகரத்தையே இழக்கலாம், ஒரு நகரத்தை காப்பாத்த ஒரு கிராமத்தையே தியாகம் செய்யலாம், ஒரு கிராமத்தை காப்பாத்த ஒரு குடும்பத்தையே இழக்கலாம்னு சாஸ்திரமே சொல்லுதுப்பா. அவங்களை காப்பாத்த வேற வழியே இல்லையா? ஊரே ஒண்ணு கூடி நிக்குது, நான் தனி மனுஷன், ஊரை பகைச்சுக்கிட்டு என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த தடவை அவர் மேல உண்மையிலே சாமி வரல, யாரோ வேண்டாம் சொல்லி கொடுத்து அவர் அப்படி சொல்லிருக்காரு. அதை உன்னால நிரூபிக்க முடியுமா? நிச்சயமா நிரூபிக்க முடியும். ஆனா எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும்? நான் சாட்சியோட வர்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் அவசரப்படாம இருக்கணும். சரிப்பா, வரேங்க. எப்படி கோயில இருந்து வர தெரியலையே. ராதா, செல்லத்தோரே, என்னப்பா என்னாச்சு உனக்கு? சொல்லுடா, என்னடா ஆச்சு?
அம்மா அம்மா என்ன பாம்பு கடிச்சிருச்சுமா. ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணலங்க என்னங்க ஐயோ என்னங்க நம்ம பிள்ளைய பாம்பு கடிச்சிருச்சுங்க. பாத்தீங்களா, எந்த தாயும் தான் பொண்ணை நிர்வாணமாக்கி பார்க்கணும்னு நினைக்க மாட்டா. எல்லாம் இவன் சதி அன்னைக்கே சொன்னேன், நீங்க யாரும் நம்பல. இப்ப நிலைமைய பாத்தீங்களா? நான் காளி முதுகிட்ட போன சவாலுக்காக சாமியார்கிட்ட பணம் கொடுத்து சாமி சொன்ன மாதிரி போய் சொல்ல வச்சம்மா. அதுக்கு அதுக்கு சாமி எனக்கு தண்டனை கொடுத்துருச்சுமா. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ யாராச்சும் என் பிள்ளைய காப்பாத்துங்களே, பைக்ல தூக்கிட்டு போங்களே. ஐயோ என்னங்க பாத்துட்டு நிக்கிறீங்களே.